எல்லாரும் எனக்கு வேணும், நானும் எல்லாருக்கும் வேண்டப்பட்டவனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். இந்த தேர்தல் ரொம்ப அமைதியான முறையில் நடக்கிறது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமாக ஒத்துமையாக சிரிச்சுட்டு பழைய மாதிரி எல்லாரும் தொழில் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அப்புறம் மனிதனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு, உணர்ச்சிகளை பரிமாறிக்கிறதுக்கு அதுக்கு தான் மொழிங்கிறது வந்தது. அதனால் அந்த மொழியை எல்லாரும் தாய்மொழி, தாய்க்கு கொடுக்குற அந்தஸ்து, அதே மரியாதை, அதே பாசம், தாய்க்காக உயிர் கொடுப்போங்கிற மாதிரி மொழிக்காக உயிர் கொடுப்போம் எல்லாரும் சொல்கிறது. எல்லோரும் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவங்களும் அவங்க தாய்மொழிக்கும் அதே மாதிரி தான் அவங்களும் பாசத்தோடு இருப்பாங்க, அதுக்கு உயிர் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மொழியினால் வரக்கூடிய பிளவுகள் அப்படிங்கிறதுலாம் வராது, அது வரவும் கூடாது. அதனால் நம்மளை எப்படி மற்றவங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோமோ, எதிர்பார்க்குறோமோ, அதே மாதிரி நம்ம முதல்ல மற்றவங்களை நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. அதனால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், மீண்டும் ஒரு முறை எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், பழையபடி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த எலெக்ஷனில் ரெண்டு சைடும் நம்மளுக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவங்க, ரெண்டு சைட்லையும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப வேண்டியவங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தர் கூட நடிச்சிருக்கோம், எல்லாருக்கூடையும் நடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எலெக்ஷனில் ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும், தவிர வேறு எதுவும் சண்டை அந்த மாதிரி எதுவுமே வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்கள் எல்லோரும் பயந்துருக்கோம், அதுதான் வேண்டிட்டு இருக்கோம், வந்துடக்கூடாது அப்படின்னு. கூடிய சீக்கிரம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சாலும் திருப்பி எல்லாரும் ஒன்றா நடிக்கணும். ஸோ ஒவ்வொருத்தர் ஃபேஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை மனசில் வச்சு எப்போவுமே நடந்துட்டால் இது இன்னுமே நல்லது, ஹெல்த்தியான இருக்கும். எலெக்ஷன் இருக்கிறது ஒரு மாற்றம் தேவை, அதெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப நல்லது. பட் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், அதுதான் நம்ம இண்டஸ்ட்ரியோட யூனிட்டி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃப்யூச்சர் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு இருக்கணும், நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இருக்கணும். அண்ட் சொன்ன மாதிரி எப்போவுமே தமிழ் தான் நம்மளுக்கு, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ்நாடு தான் நமக்கு எப்போவுமே சென்டராக இருந்திருக்கு. ஸோ எல்லா மொழிகளும் இங்கே தான் எப்போவுமே கூட இருந்திருக்காங்க. ஸோ அந்த ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ ஆகணும். அந்தந்த ஊரில் தனியாக ஒரு அமைப்பு இருந்தால் கூட இதுதான் ஒரு பேஸாக இருக்குது, எப்போவுமே இருக்குது. ஸோ அது என்றைக்கும் இருக்கணும். ஸோ ஐ ரியலி விஷ் எல்லாருக்குமே ஒரு நல்லது விஷ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐ ஹோப் ஃபார் எ ஹெல்தி ஃபியூச்சர்.